بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விதிகள் பாடத்தை பார்த்து வருகிறோம். அந்த சட்ட விதிகளில் இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னு கேட்டால் கியாஸ் என்றால் என்ன, ஒன்றிலிருந்து இன்னொரு அர்த்தத்தை எடுப்பதற்கு என்ன கண்டிஷன் இருக்கிறது, எதிர்மறையான அர்த்தம் எப்படி எடுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அது மாதிரி உசூலுல் ஃபிக்ஹில் நம்ம அறிந்து கொள்கிற இன்னொரு விஷயம் என்னென்று கேட்டால், நம்ம குரானும் ஹதீஸும் தான் அடிப்படைன்னு வச்சுருக்கிறோம். குரான் பிரச்சனையில் வச்சுருங்க. ஹதீஸுன்னு சொன்னால் அந்த ஹதீஸை எல்லாமே நம்ம ஆதாரமாக எடுத்துக்கலாமா? சரியான ஹதீஸ் தான், ஆதாரமான ஹதீஸ் தான். ஆனாலும் அவை அனைத்து நமக்கு ஆதாரமாகுமா என்று கேட்டால் அதில் மார்க்கத்தில் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளில் 99.99% எல்லாருக்கும் உள்ளது தான். ஆனால் மிகச்சில விஷயங்கள் ரசூலுங்கிற முறையில் அவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்துருப்பான். அதை நம்ம அதிலேருந்து சட்டம் எடுக்கக்கூடாது. உசூல் ஃபிக்ஹில் அறிஞ்சிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு ஹதீஸை பார்த்த உடனே இது அனைவருக்குமானதா ரசூலுக்கும் மட்டும் உள்ளதா, அதை ஒரு முடிவு செஞ்சால் தான் நம்ம சட்டம் எடுக்க முடியும். ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி நம்ம செய்ய முடியாது. எல்லாத்துலேயும் எது அவங்களுக்கு மட்டுமானது என்று சொல்லப்பட்டுச்சோ அதிலிருந்து நம்ம எந்த சட்டம் எடுக்க இயலாது. அது ஒரு தகவல் தான் தெரிஞ்சுக்கிடலாம், இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளது, இதிலிருந்து எந்த ஒரு ஹுக்கும் நமக்கு இல்லை. இது ஒரு பர்சன்ட் கூட இருக்காது, ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கும். ஆனாலும் அதையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும்ல, அதன்படி நம்ம சட்டம் எடுத்தோம்னு சொன்னால் நம்ம வழிகேட்டில் போயிடுவோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன ரசூலுல்லாஹ்வை எல்லாம் அனுப்புனதை எதுக்குன்னு கேட்டால், இந்த ஒரு வசனத்தை பாருங்கள். குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, 33வது சூறாவில் 21வது வசனம். இதை பரவலாக நம்ம அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வசனம் தான். என்ன வசனம்னு கேட்டால், லக்கது கான லக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு உஸ்வத்துன் ஹசனா, அழகான முன்மாதிரி இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுடைய எல்லாத்தையும் பின்பற்றணும்னு அர்த்தம். 33:21 அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், லக்கது கான லக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் உங்களுக்கு இருக்கிறது உஸ்வத்துன் ஹசனா, அழகான முன்மாதிரி இருக்கிறது. முன்மாதிரின்னு என்ன அர்த்தம்? அவங்க செஞ்சதை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். அதான் முன்மாதிரின்னு அர்த்தம். அப்போ இதை வச்சுக்கிட்டு 100க்கு 100 ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ண முடியுமானா முடியாது. இப்படி இருக்கிறது. இந்த பொதுவான விதியில் விளக்குகளும் இருக்கிறது, விதி விலக்கும் இருக்கிறது. அந்த விதி விலக்குகளை சொல்வதாக இருந்தால், ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளது என்று ஒரு விஷயத்தை முடிவு செய்ததாக இருந்தால் அது நேரடியாகவே அந்த வசனத்திலிருந்து விளங்கப்படணும். அல்ல வேறு ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது அல்லாஹ்வுடைய ரசூல் அதை விலக்கி இருக்கணும். உனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் இது, அப்படி சொல்லாத விஷயங்களில் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால், நம்ம அதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது, ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணிடக்கூடாது. அது அவங்களுக்கு மட்டும் உள்ளது, அதில் நம்ம போட்டி போடக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். அப்போ இந்த லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா என்று பொதுவாக இருந்தாலும் இதில் இருந்து என்ன இருக்குன்னு கேட்டால் விதிவிலக்கு இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமானவை இருக்கிறது. அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம சட்டத்தை எடுக்க முடியும். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளதா? உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிறோங்க. 33:50 33:50 என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் அதிகபட்சமாக 4 மனைவியர் வரைக்கும் தான் தக்க காரணம் இருந்தால் திருமணம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன இல்லை, அந்த ஒரு கண்டிஷன் இல்லை. அப்போ அதை பற்றி சொல்கிற வசனத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஹாலிசத்தன் லக்க, உமக்கு மட்டும், மின் தூணில் முமினீன், மற்ற மூமின்களுக்கு இல்லாமல் உமக்கு மட்டும் உள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த மனைவிமார்கள் ஏன்னா அவங்களுடைய திருமணத்துக்கு இந்த தாம்பத்திய உறவு அது மட்டும் காரணம் கிடையாது. அது பல நபிகள் நாயகம் பல திருமணம் செய்து ஏன் என்று ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம். அதில் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதற்காக இவ்வளவு பல திருமணம் செய்ய அல்லாஹ் அனுமதிச்சான்னு உங்களுக்கு விளங்கும். அது விளக்குனா டாபிக் மாறிக்கிறோம், அது விளக்கி இருக்கிறோம், உரையாகவும்
வீடியோவாக நெஞ்சிருக்கிறோம், அதை விளக்கி இருக்கிறோம். வீடியோவாகன்னு சொன்னால் நபிகள் நாயகத்தின் மீது அவதூறு சொல்வோருக்கு இஸ்லாத்தின் பதில் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதில் ஏன் பல திருமணம் செஞ்சாங்க, பல திருமணம் செஞ்சது காம நோக்கத்துக்கு செஞ்சாங்களா, அவங்க செய்கிற திருமணமும் நம்ம செய்கிற திருமணம் ஒன்றாகுமா என்பதெல்லாம் விளக்கி, அது மாதிரியான டவுட் யாருக்கு இருந்தாலும் அந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ நமக்கு தேவை என்னென்னு கேட்டால், பல மனைவியர் விஷயத்தை எல்லாம் பேசும் பொழுது என்ன செய்கிறான்னு கேட்டால், ஹாலிசத்தன் லக்க, ஹாலிசத்துனா களப்பற்ற உமக்கு மட்டும்னு அர்த்தம். ஹாலிசத்து லக்கன்னா என்னதான், உமக்கு மட்டும் இது உரியது, மிந்தூனில் மூமினின், மற்ற மூமின்களுக்கு இல்லாமல் உமக்கு மட்டும் உரியதுன்னு இந்த வாசகத்தை வந்துருச்சு. அப்போ இதில் என்ன செய்யக்கூடாது, ரசூலுல்லாவுக்கு நிறைய திருமணம் முடிக்க எல்லாம் அனுமதிச்சிட்டான், இந்த வாசனத்தை வைத்து நாங்களும் ஒரு 10 கல்யாணம் பண்ண முடியாது. ஏன், ரசூலுல்லாட்ட முன்மாதிரி இருக்குல்ல, ரசூலுல்லாவிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது. அவங்க வந்து நிறைய கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, எங்களுக்கு அதில் முன்மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தன் சட்டம் எடுக்கலாமான்னா எடுக்கிறதா எடுத்துடலாம். ஆனால் எடுக்கக்கூடாதுங்கிற தடை இதிலே வந்து உட்காந்துருச்சு பாருங்கள். இந்த வாசகம் இல்லாட்டி நம்ம எல்லாருக்கும் உள்ளது ஆக்கியிருப்போம். எந்த வாசனம், ஹாலிசத்தன் லக்க மிந்தூனில் மூமினின், மற்ற மூமின்களுக்கு இல்லாமல் உமக்கு மட்டும் அப்படிங்கிற வாசகம் மட்டும் இல்லை என்று சொன்னால் நம்ம எப்படி சட்டம் எடுப்போம்னு கேட்டால், நாசிக மன்சூகளை ஒடியாந்துருவோம். முதல்ல 4 என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான், பிறகு வந்து ரசூலுல்லாவுக்கு இந்த மாதிரி நிறைய கல்யாணத்தை அனுமதிச்சுட்டான், அதனால் அது மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம முடிவு எடுத்திருப்போம். நமக்குள்ளதை எடுத்திருப்போம். இதையும் இந்த சட்டம் அனைவருக்குமானதாக கூட நம்ம எடுத்திருப்போம். எப்போ எடுத்திருப்போம், உமக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லாமல் இருந்தா. அப்போ இதில் இந்த உமக்கு மட்டும்னு சொல்வது எதை காட்டுது, ரசூலுல்லாவுக்கு மட்டும் என்பது தெளிவாக காட்டு. இதை நம்ம ஊகத்திலேயே சொல்கிறோம், ஊகத்தில் சொல்லலை, அல்லாவே சொல்லிவிட்டான். அப்போ ரசூலுல்லாவுக்கு மட்டும்னு ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ் சொல்லணும் அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். இப்படி ஒரு உதாரணத்துக்கு விளங்கிக்கிறங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகான முன்மாதிரி இருந்தாலும் அதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூலுல்லாவுக்கு மட்டும் சிலது இருக்கிறது, அதில் முன்மாதிரி இல்லை, அதை ஃபாலோ பண்ணக்கூடாது, அவங்களுக்குரிய சிறப்பு சலுகையாக கருதி கொள்ள வேண்டும். அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், அந்த வரலாறாக அறிந்து கொள்ளணுமே தவிர அது அனைவருக்குமான சட்டத்தை நம்ம எடுக்கக்கூடாது. இது உசூலுல் ஃபிக்ஹில் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இதே மாதிரியாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 48:10 வசனம், 48:10 வசனம்னா இது அந்த ஹுதைபியா உடன்படிக்கைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மரத்தடியில் உடன்படிக்கை எடுத்தாங்கல்ல, அந்த சம்பவத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு வசனம். அதில் என்ன ஆகுதுன்றா, உம்ராவுக்கு போகிறாங்க, ரசூலுல்லாவை தடுக்கப்படுறாங்க, காஃபிர்கள் வந்து உள்ளே விடமாட்டோங்கிறாங்க. அவங்களுக்கு கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி என்ன செய்தது, ஒரு உடன்படிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கிடையில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அங்கே உஸ்மான் அலி தூதரை அனுப்பி வச்சுருக்கிறாங்க, அவர் திரும்பி வரல, அவர் சொந்த வேலையாக லேட் ஆகிட்டார். இவங்க பயந்துட்டாங்க ஏதோ ஏற்பட்டு போச்சுன்னு சொல்லி. உஸ்மானுக்கு ஏதாவது ஏற்படும் என்று சொன்னால் உசுரை கொடுத்து நாங்கள் களத்தில் நிற்போண்டு யாரெல்லாம் பையத்து பண்ணுறீங்களோ என்கிட்ட பையத்து பண்ணிங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. சஹாபாக்கள்லாம் உறுதிமொழி எடுத்தாங்க. அதுக்கு பிறகு திரும்பி வந்துட்டார், அந்த பஞ்சாயத்து நடக்கலைன்னு வைங்களேன். அந்த உடன்படிக்கையை சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னல்லதீன யுபாயு உனக்க, உம்மிடத்திலே பையத்து செய்பவர்கள், இன்னல்லதீன யுபாயு உனக்க, உம்மிடத்திலே பையத்து செய்பவர்கள், இன்னமா யுபாயுன் அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தான் பையத்து செய்கிறார்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவருடைய கை மீது அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய கை தான் அவங்க கை மேலே இருக்கு. அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, அது ஏன் என்கிட்ட எடுத்த உடன்படிக்கைங்கிறான். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவங்களுடைய கை வந்து அல்லாஹ்வுடைய கை, அவருடைய கை மீது, கைகள் மீது அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது. ஃபமன் நக்கஸ, யார் முறிக்கிறானோ அந்த உடன்படிக்கையை, ஃபைன்னமா என்குஸ அலா நஃப்ஸிஹி, தனக்கு எதிராகவே அவன் முறித்து கொள்கிறான், அவனுக்கு தான் அது கேடு. ஒமன் அவுஃபா பிமா ஆஹது அலைஹுல்லாஹு, எதன் மீது அல்லாஹ்ட்ட உடன்படிக்கை ஆஹது அலைஹுல்லாஹ், அல்லாஹ்ட்ட எதை உடன்படிக்கை செஞ்சானோ அதை யார் அவுஃபா நிறைவேற்றுகிறாரோ, இப்போ யூத்திஹி அஜ்ரன் அதீமா, அவனுக்கு ஒரு மகத்தான கூலி அல்லாஹ் கொடுப்பான்ட்டு இந்த வசனம் இருக்கிறது. இதில் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சஹாபாக்கள் பையத் செஞ்சாங்கல்ல, பையத் செய்யும் பொழுது உம்மிடத்தில் பையத் செஞ்சவர்கள் என்னிடத்தில் பையத் செய்கிறார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனம் வந்து பொதுவானதா குறிப்பானதா, அனைவருக்குமானதா
ஒரு ஷேக் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஒருத்தன் பையத்து செய்கிறான், அல்லாட்ட செஞ்ச மாதிரி ஆகுமா அது? அல்லது ஒரு 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 அஜர்த் இருக்கிறாரு, அவர்கிட்ட பையத்து செய்கிறான், அல்லது ஒரு ஆட்சி தலைவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பையத்து செய்கிறான், பையத் செஞ்சான்னு சொன்னால் அவன் அல்லாட்ட செஞ்ச பையத்து மாதிரி அது ஆகுமான்னா ஆகாது. ஆனால் இந்த வசனத்தை வைத்து இந்த பையத்துன்னு ஒரு கூட்டம் வந்து மக்களை மூளைச்செலவை செஞ்சு கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஷேக் முரீதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா கையை நீட்டுவாங்க, உங்கள் கையை வைங்கம்பாங்க, உடன்படிக்கை எடுப்பாங்க. இது வந்து அல்லாட்ட செய்கிற பையத்து, என்கிட்ட பையத் செஞ்சால் அல்லாட்ட செஞ்ச மாதிரி, இதை முறிச்சிங்கன்னா நடக்கிறதே வேறு என்று பயத்தை காட்டி விட்ருவாங்க. அதுக்கு பிறகு இந்த பையத்தில் மாட்டின எவனுமே திரும்பி வரமாட்டான். குரானுக்கு மாற்றமாக சொல்லுவார் ஷேகு, அப்போ அப்படியே பின்பற்றுவான். அப்போ குரான் ஏன் இப்படி பின்பற்றுறான்னு கேட்டால், இந்த இல்மு அவனுக்கு இல்லை. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய தனிப்பட்ட சட்டம் சிலது இருக்கிறது, அது அனைவருக்குமானது இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாத காரணத்தினால குரானை வச்சே காட்டுவாங்க. இங்கே என்ன வருது? இன்னல்லதின யுபாய் உனக்க கன்றது யார்? ஒரு ஆளை குறிக்குது. யாரை குறிக்குது? ரசூலுல்லாஹ்வை குறிக்குது. உன்னிடத்தில் பையச் செய்தவர்கள்னு சொன்னாலேயே, அப்போ பொதுவாக பையச் செய்பவர்கள் அல்லாட்ட பையச் செய்வார்னு சொன்னால் தான் நீ பொதுவாக எடுக்கணும். இங்கே என்ன சொல்லப்படுது? உம்மிடத்திலே முகமதாகி உம்மிடத்திலே பையச் செய்வார்களே, ஆனால் இன்னமா யுபாயூன் அல்லாஹ், அவங்க அல்லாவிடத்தில் தான் பையச் செய்கிறார்கள் அப்படின்னு வருதுல. இதில் வந்து யார்கிட்ட பையத்து செஞ்சாலும் அல்லாட்ட பையச் செஞ்சவர்னு வருமா? அந்த அர்த்தம் இதில் தருமா? தராது. ஏன்னு கேட்டால் உம்மிடம்னு நேராக பேசி கூப்பிட்டு சொல்லப்படுது. உம்மிடத்தில் இன்னும் சொல்லப்போனால் இது உலகம் பூரா உள்ள ஒரு பொதுவான ஒரு பொது அறிவை பற்றி சிந்தித்தாலும் இது நம்ம விளங்கிக்கிற முடியும். பொதுவாக நான் ஒரு ஆளை வந்து என் சார்பாக ஒரு தூதராக நான் அனுப்பி வைக்கிறேன். என் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நான் இவர் பிரதிநிதி அனுப்பி வைக்கிறேன். அவர் போய் உடன்படிக்கை செய்வார். அவர் உடன்படிக்கை செஞ்சுட்டு வந்தார்னா அது யார்கிட்ட செஞ்ச உடன்படிக்கை? என்கிட்ட செஞ்சது தான். நான் தான் அனுப்பி வைக்கிறேன். ஒரு இந்தியாவுடைய தூதர் வந்து அமெரிக்காவில் இருப்பார், அமெரிக்காவுடைய தூதர் வந்து இந்தியாவில் இருப்பார். அப்போ இந்த தூதர் போய் அங்கே பேச என்ன செய்வார்? ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணுவார்னு கேட்டால் இந்திய அரசாங்கம் சைன் பண்ணாதான் அதுக்கு அர்த்தம். அந்த தூதர் சைன் பண்ணாலும் அவர் தன்னிச்சையாக செய்ய மாட்டார்ல, இங்கேருந்து கேட்பார் நான் என்ன செய்ய, ஒப்பந்த வாசகம் வரைக்கும் எழுதி கொடுத்துருவாங்க, இதன்படி அக்ரிமெண்ட் போட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவுடைய பிரதிநிதி போய் என்ன செய்வார்? அந்த இன்னொரு நாட்டில் அக்ரிமெண்ட் போடுவார். பிரதமர் போயிருக்க மாட்டார், ஜனாதிபதி போயிருக்க மாட்டார், ஆனால் ஒரு அதிகாரி தான் போயிருப்பார். அதிகாரி யாராக போவார்? தூதராக போவார். அப்படி போயிருக்கும் பொழுது அவர் உடன்படிக்கை செஞ்சிட்டார்னு சொன்னால் அது யார் செஞ்சது அர்த்தம்? அரசாங்கமே செஞ்சது அர்த்தம். அதே நேரத்தில் இந்தியாவில் வந்து தன்னிச்சையாக நானாக ஒரு அமெரிக்காவுக்கு போய் அக்ரிமெண்ட் பண்ணிட்டேன், அது வந்து அரசாங்கம் செஞ்சது ஆகுமா? ஆகாதுங்க. என்னை நியமிக்கலை, நான் அரசின் தூதர் இல்லை. அப்போ பொதுவாகவே உலகமெல்லாம் உள்ள ஒரு நியதி என்னன்னு கேட்டால், ஒருவர் சார்பாக அனுப்பப்படுற பிரதிநிதி ஒரு முடிவை எடுப்பாரையானால் அது அனுப்பியவர் எடுத்த முடிவு தான். அது அவர்கிட்ட கேட்டு தான் எடுப்பார், அவரோட டைரக்ஷனில் தான் எல்லாம் செய்வார். ஒன்றுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்குருவார், விவரத்தை கேட்டுக்குருவார். அப்படி இருக்கிறதுனால நான் அனுப்பியவரிடத்தில் நீங்கள் பையத்து செய்தால் என்னிடத்தில் பையத் செய்தால் தான் அர்த்தம். அப்போ அந்த மாதிரி உலகம் பூரா இருக்கிறதுனால மற்ற மனிதர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்குள்ள வித்தியாசம் என்ன? ரசூலுல்லாஹ் வந்து அனுப்பப்பட்டவர், அல்லாஹுவால் அனுப்பப்பட்டவர், அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறை தூதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க. தூதர்கிட்ட எடுக்கிற உடன்படிக்கை அல்லாட்ட எடுக்கிறா தான் ஆகும். அனுப்பினவன்ட்ட ஏன்னா அவர் தொன்னிச்சே அவர் எந்த ஒன்றுக்கு உடன்படிக்கை எடுக்க முடியாது. திருட மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம்னு அவருக்கு எடுக்க முடியுமா? அவரே அந்த காரியத்தெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவருக்கு சட்டம் இருக்குது. அவர் போய் இன்னொருத்தருக்கு உடன்படிக்கை எடுக்க முடியாது. யார்கிட்ட தான் எடுக்கணும்? அல்லாட்ட தான் எடுக்கணும். நாங்கள் திருட மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், ஒழுங்காக தொழுவோண்டு உடன்படிக்கை மனுஷன்ட்டு எடுக்க முடியுமா? மனுஷன்ட்டு எடுக்க முடியாது. ஏன்? இந்த காரியத்தெல்லாம் அவனும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறான். அப்போ யார்கிட்ட தான் எடுக்கணும்? அல்லாட்ட தான் எடுக்கணும். அல்லாட்ட எடுக்க முடியுமா? முடியாது. அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட எடுக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த உடன்படிக்கை எடுத்தார்கள் என்பதற்காக வேண்டி இதை வைத்து கொண்டு என்கிட்ட இந்த உடன்படிக்கை கொடு, என்கிட்ட பையத்து செய்யின்னு கேட்டு அதிகமான மக்களை மூளைச்சலவை செய்து பெரியார்கள், மகான்கள், இயக்கம் நடத்துபவர்கள்லாம் வழிகெடுத்து வைத்திருக்கிறார்கள். இவங்கள்ட்ட பையத்து செய்கிறதுங்கிறதுக்கு எந்த ஒரு அல்லாட்ட பையத்து செய்கிற மாதிரி ஆகாது. சரியாக இருந்தால் நிறைவேற்ற வேண்டியதான், சரியாக இல்லாட்டி முடிச்சுட்டு போயிட வேண்டியதான். அப்போ இங்கே என்ன வருதுன்னு இந்த வசனத்தை ஆதாரம் யாருக்கு ஆதாரம்? பையத்து செஞ்சு மக்களை வழிகெடுக்கிறதுக்கு ஆதாரம் என்னென்னு கேட்டால், இஸ்லாத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் சில தனிச்சட்டம் இருக்குதுன்னு வழங்க மாட்டேங்கிறாங்க. தனிச்சட்டம், தனித்தகுதி, தனி அதிகாரம், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்று சிலது உண்டு. அதில் எவனும் போட்டி போடக்கூடாது.
இதை விளங்கிட்டான். இந்த வசனமே என்ன சொல்லுது? இதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இது அனைவருக்குமானதாக தெரியுதா அல்லது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மட்டும் உள்ளதாக தெரியுதா? தெளிவாக தெரியுது. உமக்குன்னு வந்துருச்சு. இன்னல்லதீன யுபாயி ஊனக்க, முகமதே ரசூலே, உம்மிடத்தில் யார் பையத்து செய்தார்களோ, இன்னமா யுபாயி ஊன் அல்லாஹ, அவர்கள் அல்லாவிடத்தில் தான் பையத்து செய்கிறார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? தூதரிடத்தில் பையத் செஞ்சால் அல்லாட்ட செஞ்ச மாதிரி தான். ஏன்னா அவர் சொந்த காரியத்துக்கு அவர் பையத் செய்யலை, அல்லாட்ட கேட்டு தான் எல்லாம் செய்கிறார். அல்லாஹ்வுடைய ஆர்டர் படி தான் செய்கிறார், அல்லாஹ்வுக்காகத்தான் அதை செய்கிறார். அப்படிங்கிறதுனால இந்த கேரண்டி எவனுக்கு சொல்ல முடியும்? இவங்கெல்லாம் வஹி வந்துச்சா, அல்லாஹ் சொல்லி கொடுத்து அதன்படி பையத் செஞ்சாங்களே இவங்க, எவனுக்கு அந்த இது கிடையாது. ரசூலுல்லாவோட முடிஞ்சு போன விஷயம் அது. அப்போ அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், எதுல்லாஹி ஃபௌக் ஐதீஹிம், அவங்க கை மீது அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது. ரசூல்லா தான் கையை வச்சு காட்டுறாங்க. உண்மையில் அது ரசூல்லா கையில் ஏன் கைங்கிறான். எல்லாம் ஏன் கைன்னு என்ன அர்த்தம்? என்னிடத்தில் பையத் செஞ்ச மாதிரி அதுக்கு அர்த்தம். ஏன்னா என் தூதர் அவர்கிட்ட நீங்கள் செய்கிறது வந்து அவருக்காக நீங்கள் செய்யலை, எனக்காக தான் செய்கிறீங்க. அப்போ அவர்களுடைய கை மீது அல்லாஹ்வுடைய கை இருக்குது. இந்த வாசகத்தை நான் சேர்க்கும் பொழுது இதுக்கு என்ன அர்த்தமாகுதுன்னு கேட்டால், இது ரசூலுடைய தனிச்சிறப்பை காட்டுகிற ஒரு வசனம், தனி தகுதியை காட்டுகிற வசனம். இது அனைவருக்குமானதுன்றது எவனும் சிந்திக்க மாட்டான். உம்மிடம் உன் என்று சொல்வது ஒரு தனி நபரை குறிக்கிறது. ஒரு நபரை குறித்து சொல்வது வந்து பொதுவாகாதுங்க. ஒரு தன்மையை குறித்து சொன்னால் தான் பொதுவாகும். மூமின்கிட்ட பையச் செஞ்சவர்கள், உண்மையாளர்கள்ட்ட பையச் செஞ்சவர்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தன்மை. உண்மையாளர்னு எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். நீண்டு குறிப்பிட்டு சொன்னால் யாரை தான் குறிக்கும்? நீயை தான் குறிக்கும். ஒரு ஆளை நோக்கி பார்த்து உனக்கு அவர்கள் மரியாதை செஞ்சால் எனக்கு மரியாதை செஞ்ச மாதிரி நான் சொன்னால் அவருக்கு மட்டும்தான் அதுக்கு அர்த்தம். உனக்குன்னு நான் சொன்னதுனால இவர் போயிட்டு எனக்கு செய்யன்னு கேட்க முடியுமா? நான் உனக்குன்னு யாரை பார்த்து சொன்னேனோ அவருக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அப்போ அல்லாஹ் உனக்குன்னு யாரை பார்த்து சொல்கிறான்? ரசூல்லா பார்த்து சொல்கிறான். அப்போ ரசூல்லாட்ட பையத்து செய்கிறத வைத்து கொண்டு எங்கள்கிட்டலாம் பையத் செய்யணும்னு மிரட்டி இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடியவங்களாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி பையத்து வாங்குறேன்னு சொல்லி மிரட்டி மக்களை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி இது மார்க்க முரணாக போயிடுமோ, நம்ம தலைவராக ஏற்றுக்கிட்டோம், அவர்கிட்ட பையத்துங்கிற எங்கள் ஷேக் முரிதுகளில் இருக்கிறது. இஸ்லாத்தின் பெயரால் இயக்கம் நடத்தக்கூடிய பல இயக்கங்களில் பையத்து இருக்கிறது. என்ன செய்வாங்க? ஆட்களை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த பையத்தை இந்த ஆயத்துக்கு போட்டு விட்ருவாங்க. டேய் அல்லாவுக்கு செய்கிற பாவம் இது, என்கிட்ட நீ பையத்து பண்ணிட்ட, இது அல்லாட்ட பையச்சுங்க பார், பையத்துக்கு என்ன சொல்கிறான்ல இப்படிமா இந்த வசனத்தை காட்டுவாங்க. அதில் யாருக்குடா சொல்கிறான்? ரசூலுல்லாஹ்வுக்குள்ள சொல்கிறான். இபாய் உனக்கேண்டு உமக்குன்னு சொல்லுகிறான். அதை கொண்டாந்துக்கிட்டு அந்த உமக்குங்கிறத மறைச்சிட்டு என்ன செய்கிறாங்க? யார்கிட்ட பையச் செஞ்சாலும் அல்லாட்ட பையச் செய்கிறேன்னு கொண்டு வந்து பார்க்குறாங்க. அப்போ இதெல்லாம் எதனால் இது அறியாமை வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய ஹாசியத்துன்னு ஹுசூசியத்துன்னு தனியாக இருக்கிறது. அவங்களுக்குன்னு பிரத்யேகமான சில சட்டங்களும் சலுகைகளும் உரிமைகளும் வணக்கங்களும் நிறைய இருக்கிறது. அதில் யாரும் போட்டி போடக்கூடாது. இதை விளங்காத காரணத்தினால தான் இதெல்லாம் செய்கிறான், வழிகட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் இதை வழங்கி வச்சுக்கணும். ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன விஷயமாண்டு கன்ஃபார்ம் பண்ணி இது ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளதுன்னு வந்திருப்பேனால் தள்ளிடணும், அவ்வளோதான். வேறு பக்கம் கொண்டு போகக்கூடாது. இந்த வசனம் நமக்கு சம்பந்தம் இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு உள்ள ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் எந்த காலத்தில் ஹயாத்தோடு இருந்தார்களோ அந்த நேரத்தில் உள்ள ஒரு விஷயம்தான் இது. அதுக்கு பிறகு இது ஒரு வரலாறு தான் இது. அதுக்கு பிறகுன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுக்கு தான் இந்த குரானை தவிர ஃபாலோ பண்ணுவதற்கு இல்லை. நம்ம ஃபாலோ பண்ண ரசூலுல்லாஹ் எங்கே இருக்கிறாங்க? இங்கே ரசூலுல்லாஹ்ட்டையும் பயிற்சி செய்ய முடியாது, வேறு ஆள்கிட்டையும் செய்ய முடியாது. அதை பற்றி இது பேசவே இல்லை. அப்போ நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய ஹாசியத்துங்கிற ஒரு சட்டத்தை அறிந்தவர்களை ஏமாற்ற முடியாது யாரும். ரசூலுல்லாஹ்வுக்கு ஹாசியத்து இல்லைன்னு ஹுசூசியத்துனா சிறப்பு சட்டம் இருக்குன்னு யார் விளங்கி இருக்கிறார்களோ அவர்களை ஒரு காலத்தில் வழிகெடுக்க முடியாது. நம்ம தெளிவாக இருப்போம். இதுக்கு உனக்கு எனக்கான சம்பந்தம்னு கேட்டுவோம். திருப்பி ஒருக்கா படிங்க. இன்னல்லதீன இதெல்லாம் இதுக்கு என்ன, இந்த ஹாசியத்து வழங்காமல் பொதுண்டு ஆக்கிறதுனால மக்கள் எப்படியெல்லாம் வழிகெடுக்கப்படுறாங்கங்கிறக்கா இதை சொல்லி காட்டுறான். இன்னல்லதீன யுபாயு உனக்க, உம்மிடத்தில் பையச் செய்யக்கூடியவர்கள், இன்னமா யுபாயு அல்லாஹ், அல்லாட்டு தான் பையச் செய்கிறார்கள். ஏன்? தூதர்கிட்ட செஞ்சால் அல்லாட்ட செஞ்ச மாதிரி தானே. நான் அனுப்பின தூதர்கிட்ட செஞ்சால் என்கிட்ட செஞ்ச மாதிரி தான். ஒரு அரசாங்க தூதர்கிட்ட செஞ்சால் அந்த அரசாங்கத்தை செஞ்ச மாதிரி தான். அப்போ அல்லாஹ் ஒருத்தரை தூதரை அனுப்புனான்னா தூதர்கிட்ட செய்கிற பையத்து அல்லாஹ்விட்ட செய்கிற பையத்து தான். அப்போ தூதர்கிட்ட செய்கிற பையத்து அல்லாஹ்ட்ட பையத்து தான் ஆகும். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், எதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவங்களுடைய கைகள் அல்லாஹ்வுடைய கை, அவர்களுடைய கைகள் மீது அல்லாஹ்வுடைய கை இருக்குன்னு வர சொல்லி காட்டுறான். இது மாதிரி உள்ள விஷயத்தை விளங்கிக்கணும். அடுத்ததாக இப்போ தஹஜ்ஜத்துன்னு ஒரு தொழுகை இருக்குது.
புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. இது 17வது சூறாவில் 79வது வசனம். இப்போ நமக்கெல்லாம் எத்தனை வக்து தொழுகை கடமை? 5 வக்து தொழுகை கடமை. ரசூலுல்லாவுக்கு இரவு தொழுகையும் கடமை. அவங்க விடவே கூடாது. ஒரு நாள் கூட அவங்க விட்டது கிடையாது. அது ஃபர்ல அவங்களுக்கு. ஏன்னு கேட்டால் அவங்க காலமெல்லாம் தொழுதார்கள், இரவு தொழுதார்கள் என்பதற்காக வேண்டி நம்மளும் காலமெல்லாம் தொழணும்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு கடமை, நமக்கு விரும்பினால் தொழுகலாம் என்கிற வகையில் உபரியான வணக்கம் அது. அதை எல்லாம் எப்படி சொல்லி காட்டுறான்னா, ஒமினல் லைலி, இரவில் இப்போ தஹஜ்ஜத் பிஹி, அவனுக்காக அந்த தஹஜ்ஜத் நள்ளிரவு வணக்கம் செய்வீராக. ஒமினல் லைலி, இரவில் இப்போ தஹஜ்ஜத் பிஹி, அவனுக்கு நீ நள்ளிரவு வணக்கம் செய்வீராக. நாஃபிலத்தன் லக்க, உமக்கு மட்டும் உபரியானதாக, உமக்கு உபரி இது, மற்றவங்களுக்கு இல்லை. செய்வீராகன்னா கண்டிப்பாக கடமையாயிருது. இரவுல தஹஜ்ஜத் துளு உத்தரவு போட்டால் என்னது? கடமை. இது இது இந்த நாஃபிலத்தன் லக்க இல்லைண்டு, அந்த வாசம் இல்லைண்டு வைங்க. அப்போ என்ன செய்யணும்னா, இரவுல 5 வேளை தொழுகை 6 வேளை தொழுகை கடமையாகி போயிடும் நமக்கு. ஒமினல்ல இலிஃபத்த ஹஜ்ஜத் பி ரசூல்லா பார்த்து சொன்னாலும் இது வணக்க வழிபாட்டை சொல்கிற காரணத்தினால, தகுதியை சொல்கிற விஷயமாக இருந்தால் ரசூல்லாவுக்கு மட்டும்னு எடுத்துக்கிறேன்னு. இங்கே பாருங்கள், தகுதியை சொல்கிறது எது? பையத்து செய்கிற விஷயம் தகுதி. ஒரு ஆள்கிட்ட ஒருத்தர் போய் பைய செய்கிறாருன்னா அவர் தகுதியானவர், இவர் தகுதி குறைந்தவர். அவர் தகுதியை காட்டக்கூடிய இடங்களாக இருந்தால் ரசூலுடைய தகுதியில் யான் போட்டி போடக்கூடாது. இது தகுதியை காட்டுறதுல இபாதத்து. இபாதத்தில் ரசூல்லாவுக்கு சொன்ன இபாதத்து எல்லாத்துக்கும் உள்ளது தான். ரசூல்லாவை சல்லிலி ரப்பிக்கு ஒன்னஹர்ன்னு சொன்னால் அல்லாவுக்கா தொழுவீராகன்னு அவங்க மட்டும் தான் தொழுவணுமா? இது இபாதத்துங்கிறது தகுதிக்கு உரியது இல்லை. அவங்களுக்கு மட்டும் சொன்னாலும் எல்லாருக்கும் உள்ளது ஆயிரும். ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன வரணும்னு கேட்டால், இபாதத்து விஷயத்தில் இது ரசூல்லாவுக்கு மட்டும்தான் என்று இருக்குமையானால் அந்த நோட்டெல்லாம் கொடுத்துருவான். எப்படி கொடுக்குறான்? ஒமினல் லைலி, இரவில் ஃபத்த ஹஜ்ஜத் பிஹி, இரவு வணக்கம் செய்வீராக. நாஃபிலத்தன் லக்க, உமக்கு மேலதிகமாக உள்ள நிலையில். நாஃபிலத்துனா மேலதிகம், ஏற்கனவே இருக்க 5க்கு மேலே மேலதிகமாக உள்ள நிலையில் வணங்குவீராக. அப்போ அந்த இரவில் வணங்குதல் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கட்டாய கடமை. இஷாவோட படுத்து சுபுக்கு எந்திரிக்க முடியாதவங்க, இஷாவுக்கும் சுபுக்கும் இடையில் என்ன செய்யணும்? இரவு தொழுகை 8, 11 ஏதோ ஒரு நம்பரில் பல விதமாக இருக்கிறது. எந்த ஒரு வகையிலையாவது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாகணும்? தொழுது ஆகணும். அப்போ இது யாருக்கு மட்டும் உள்ளது? இது உமக்கு உபரியானது, உமக்கு மட்டும் உபரியானது. அப்போ இது அனைத்து முஸ்லிம்களுக்கு உரியது அல்ல. அதுபோக அதுக்கு ஒரு ரீசன் அல்லாஹ் சொல்கிறான். எதுக்காக என்று கேட்டால், அசா யபாசக ரப்புக்க மகாம மஹமூதா, மறுமையில் புகழத்தக்க ஒரு அந்தஸ்து. மகாம்னா அந்தஸ்து, மஹமூதுன்னா புகழப்பட்டது. புகழப்பட்ட ஒரு இடத்தில் அல்லாஹ் உம்மை எழுப்புவான். அசா யபாசக எழுப்பக்கூடும். ரப்புக்கு உமது இறைவன் உம்மை எழுப்புவான். மகாமன் மஹமூதா, புகழப்பட்ட ஒரு அந்தஸ்தில் அல்லாஹ் உம்மை எழுப்புவான். அதுக்கு தான் உன்னை இதை செய்ய சொல்கிறேன். இந்த கூடுதல் வணக்கத்தை செய்ய சொல்கிற எதுக்குன்னு கேட்டால், மற்றவங்களெலாம் செய்யாத ஒன்றை உனக்கு செய்ய வச்சு மற்றவங்களுக்கு கொடுக்காத ஒரு அந்தஸ்தை உனக்கு தரப்போகிறேன். மறுமை நாளில் மகாமன் மஹமூதான்னு வருது. மகாமன் மஹமூதா என்னது? மகத்துவமிக்க அந்தஸ்து என்றால், அதாவது மகசரில் எல்லோரும் நிற்பாங்க, எல்லாம் நப்சியும்பாங்க, என்னை காப்பாற்றுமாங்க, ஒவ்வொரு நபிட்டையாக போவாங்க. மகசரில் சொர்க்க நரக தீர்மானிக்கப்படுறதுக்கு முந்தி உள்ள அந்த ஒரு ஸ்டேஜ் தான் மகசருங்கிறது. அப்போ மக்கள்லாம் நூஹ்கிட்ட போவாங்க, ஆதம்கிட்ட போவாங்க, ஒவ்வொரு நபிட்டையாக போவாங்க. கடைசி எல்லோரும் முகமதுகிட்ட போங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த மகசருடைய கொடுமையை குறைப்பதற்காக வேண்டி, சொர்க்க நரகத்துக்கு உள்ளது இல்லை இது, அந்த மகசருடைய அந்த விசாரணை மன்றம் திறந்த வெளியில் தலைக்கு மேலே சூரியன் பக்கத்தில் கொதிச்சுக்கிட்டு இருக்குமே, அந்த நேரத்தில் மக்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, நான் உடனே சஜிதாவில் விழுந்துடுவேன்னா அல்லாஹ் அந்த ஏற்பாடு தகுதியை கொடுக்குறான். முகமதே தலையை உயர்த்து, என்ன வேணுமோ கேளு என்று அல்லாஹ் சொல்லுவான். நான் அனைவருக்காகவும் பரிந்துரை செய்வேன். இதுதான் மகாமன் மஹமூத். அத்தனை பேர் இருக்கும் பொழுது பரிந்துரை செய்யுங்கிற ஒரு புகழத்தக்க ஒரு இடத்துலலாம் எழுப்புறான்ல, ஒரு தகுதியில், அது வேணுமா இருந்தால் நீ தஹஜ்ஜத்தை நீ தொழுவணும். அப்போ இது எல்லாருக்குமா கொடுப்பான்? இது எல்லாருக்கும் உள்ளதில் நல்லா தெரியுது. நீ தஹஜ்ஜத் தொழுவீராக என்பது, தஹஜ்ஜத்துங்கிறது நமக்கெல்லாம் சுன்னத்துங்கிற முறையில் செய்யலாம், செஞ்சால் செய்யலாம், செய்யாட்டி விட்டுடலாம், அப்படி வச்சுக்கணுமே தவிர
5 வேளை கடமை மாதிரி அது ஒரு கடமைன்னு உங்களுக்கு ஆக்கிடக்கூடாது, கட்டாய கடமைன்னு ஆக்கிடக்கூடாது. வேணும்னா சில நாளில் டெய்லி தொழுகிறவங்க கூட என்ன செய்யணும், சில நாளில் ஒரு நாளைக்கு விட்டு காட்டணும். எனக்கு கடமை இல்லைங்கிறத என்ன செய்யணும், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து காட்டணும். அப்போ ரசூலுல்லாஹை பொறுத்த வரைக்கும் அவங்க விடவே முடியாது. அப்போ இந்த இது தஹஜ்ஜத் தொழுகை மார்க்கத்தில் உள்ளது தான், உள்ளதாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு அது கடமை என்பது தான் ஹாஸு. தஹஜ்ஜத்தே ஹாஸு கிடையாது. தஹஜ்ஜத்தில் அவங்களுக்கு கட்டாய கடமை, தஹஜ்ஜத்துங்கிற அந்த ஆர்டர் இருக்குல்ல, அந்த ஆர்டர் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உள்ளது. நமக்கெல்லாம் விருப்பத்தின் வாழ் உள்ள தஹஜ்ஜத்தை கூடாதுன்னு கிடையாது. அப்போ இது எதுக்கு எல்லாம் செஞ்சேன்னு காரணம் சொல்கிறான், மகத்தான அந்தஸ்து உனக்கு தர்றதுனால எக்ஸ்ட்ரா சுமை, ஒரு எக்ஸ்ட்ரா அந்தஸ்து கொடுத்தா எக்ஸ்ட்ரா சுமை கொடுக்கணும்ல, எக்ஸ்ட்ரா ஏதாவது கூலி கொடுத்தா எக்ஸ்ட்ரா வேலை வாங்கணும், ஓவர் டைம் வாங்கணுமா இல்லையா? ஓவர் டைம் வேலை வாங்கினோம்னா என்ன செய்வோம், அதிகப்படியான கூலியை கொடுப்போம். அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இரவில் நீ தஹஜ்ஜத் தொழுவுங்க, நாஃபிலத்தன் லக்க, உமக்கு மேலதிகமாக உள்ள நிலையில் தொழுவீராக. இதுக்கு என்னால் என்ன கிடைக்கும் என்று கேட்டால், அசா ஐயபாசக்க ரப்புக்க, உமது இறைவன் எழுப்பக்கூடும், மக்காமன் மஹமூதா, புகழப்பட்ட ஒரு அந்தஸ்தில் ஒரு இடத்துல அல்லாஹ் எழுப்புவான். அப்போ இது ஹாஸ் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும், அதிலே வழங்குது பாருங்கள், 1779 ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் வழங்குறது. அதே மாதிரி இப்போ இது மாதிரி உள்ளதா, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளதா சிலது எடுத்துக்காட்டினா உங்களுக்கு வழங்கிடும். புகாரில் ஒரு ஹதீஸ், இது 1965 ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள், அனில் விசாலி ஃபிஸ்ஸௌமி, நோன்பில் விசால் செய்வதை தடுத்தார்கள் அப்படின்னு வருது. விசால்னா என்னண்டு பிறகு விளக்குறேன். விசாலை தடுத்தார்கள். இப்போ காலலகு ரஜுலும் மினல் முஸ்லீம், இல்லை முதல்ல விளக்கிறோம் என்னன்னு கேட்டால், இப்போ நோன்பு வைக்கிறோம்ல, நோன்பு வச்சோம்னு சொன்னால் சுபுகுலேருந்து ஆரம்பிக்கிறோமா, சுபுகுலேருந்து ஆரம்பித்து சும்மா அத்திமுசியாமல் இல்லை லைலி, இரவு வரைக்கும் பூர்த்தியாக்கணும். மகரிபு வந்தால் நோன்பு என்ன செய்யணும், திறந்துடணும். இப்போ இந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நோன்பை திறக்காமல் மேலும் கண்டினியூவாக என்ன செய்கிறது, நோன்பு வைக்கிறது. அதாவது 2 நாள் 3 நாள் வரைக்கும் இழுத்துடுறது நோன்பு திறக்காமல். இதுக்கு பேர் என்னென்னா விசால்னு சொன்னால் நோன்பை முறிக்காமல் தொடர் நோன்பை வைக்கிறது. 24 ஹவர்ஸ் நோன்பு, 24 மணி நேரம் நோன்பு, 48 மணி நேரம் நோன்புன்னு சொல்லி ரொம்ப அதிகமான நேரத்துக்கு நோன்பு வைக்கிறது. அப்போ இதை ரசூல் அப்படி செய்யக்கூடாதுட்டாங்க. நோன்பு வைக்கிறதா இருந்தால் ஃபஜர்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் இரவில் விட்டுருன்னு, இரவு புறனில் சாப்பிடணும், மறுபடி ஃபஜரில் ஆரம்பிக்கணும். இப்படி தான் மார்க்க சட்டம்னு சொன்னாங்கல்ல. அதனால் என்ன செய்யாங்கன்னா, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள், அனில் விசாலி ஃபிஸ்ஸௌமி, நோம்பில் விசால் செய்வது, அதாவது நோன்பை முறிக்காமல் சேர்த்து பல நோன்புகளை சேர்த்து செய்வது. விசால்னால் சேர்க்கிறது, பல நோன்புகளை ஒன்று சேர்ப்பது, 5 நாளைக்கு ஒருக்கா சாப்பிட்றது, 3 நாளைக்கு ஒருக்கா நோன்பு திறக்கிறது என்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் செய்வாங்களாம். இப்போ ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. இப்போ காலலகு ரஜுலுன், ஒரு மனிதர் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டார், மினல் முஸ்லிமின்கிட்ட கேட்டார், இன்னக்க துவாசிலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் விசால் செய்கிறீங்களே, நீங்களும் இப்போ நோன்புகளை சேர்த்து நீங்கள் வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் தடுத்த ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு தடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இரவும் நோன்பாக இருப்பாங்க. விசால்னா என்ன அர்த்தம், பகலில் எப்படி நோன்பாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இரவுனையும் நோன்பாக இருப்பார்கள். அப்போ நீங்கள் ராத்திரி பாடம் நோன்பு வைக்கிறீங்களேன்னு ஒருத்தர் கேட்டுவிட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஓ ஐயுக்கும் மிஸ்லி, என்னை போல் உங்களில் யார் இருக்கிறார், நான் இருக்கிறேன், நீ மாதிரியே நீங்கள் இருக்கிறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், இன்னி அபீத்து, நான் இரவை கழிக்கிறேன், யுத்இமுனி ரப்பி யஸ்கீன், என் இறைவன் எனக்கு உணவளிக்கும் நிலையிலையும், என் இறைவன் யஸ்கின்னா தண்ணி கொடுக்கறது, தண்ணீர் புகட்டும் நிலையிலையும் நான் இரவை கழிக்கிறேன். நான் தூங்கும்போதே எனக்கு அல்லாட்டந்து சாப்பாடு வருதுங்கிறாங்க. நான் இரவை கழிக்கிறேன், நான் சாப்பிட மாட்டேன், ரப்பு எனக்கு சாப்பாடு தர்றான். அப்போ நான் விசால் நோன்பு வச்சேன்னு சொன்னால் என்னை பாதிக்காது. ஏன்னு கேட்டால், அந்த விசால் நோன்பாக இருந்து இரவில் நான் சாப்பிடாமல் இருந்தால், இரவில் சாப்பிடுவதால் என்ன சக்தி எனக்கு கிடைக்குமோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இறைவன் புறத்திலிருந்து எனக்கு கிடைத்து விடுகிறது. இறைவன் புறத்திலிருந்து கிடைச்சதுனால நான் இரவில் பட்டினியாக இருப்பது என்னை பாதிக்காது. அப்படியான ஒரு நிலையில் நீங்கள் இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன வருதுன்னு கேட்டால்,
ஐயுக்கும் மிசிலி, என் போன்று உங்களில் யார் இருக்கிறார்? ஐயுக்கும் என்றால் உங்களில் யார் இருக்கிறார்கள்? மிசிலி, என் போல இருக்கிறார்கள். இன்னி அபீத்து, நான் இரவை கழிக்கிறேன். யுத்இமுனி ரப்பி, என் இறைவன் எனக்கு உணவளிக்கும் நிலையில் நான் இரவை கழிக்கிறேன். ஒயஸ்கீனி, எனக்கு இறைவன் தண்ணீர் புகட்டும் நிலையில் நான் இரவை கழிக்கிறேன். எனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வர்றதுனால நான் வைக்குவேன், நீ வைக்காதே அப்படின்ட்டாங்க. அப்புறம் இவ்வளோ தான் விஷயம். இப்போ நமக்கு என்ன, இந்த ஹதீஸ் புகாரில் 7224லையும் இருக்கிறது, 6851லையும் இருக்கிறது. இப்போ நம்ம எடுத்துக்காட்டினது 1965, இந்த 3 ஹதீஸ்லையும் இருக்கிறது. அப்போ இது நோம்புல ஹாஸ். நோன்பு வைத்தல் என்பது மகரிபுக்கு மேலே நம்ம இழுக்கக்கூடாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 மகரிபுக்கு கூட இழுப்பாங்க. அவங்களுக்கு அந்த தனி சட்டம் அது. எனக்கு ஏழுங்கிறதுனால அல்லாஹ் எனக்கு எக்ஸ்ட்ரா கடமை ஆக்கியிருக்கான்னு காட்டுறாங்க. இதிலே வழங்கிருச்சாலே விசால் ரசூல்லா வச்சாங்க 1000 ஹதீஸ் ஒருத்தர் காட்டினாலே நான் வைக்க மாட்டேன். எவ்வளோ ஹதீஸ் வந்தாலும் நம்ம செய்ய மாட்டோம். ரசூல்லா நோன்பு வைத்தார்கள் எத்தனை ஹதீஸை கொண்டாந்து காட்டினாலும் சரி தான் இந்த 3 ஹதீஸும் விளக்கிறது. அதை எப்படி விளக்குது? இது ரசூல்லாவுக்கு மட்டும் உள்ள ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு கிடையாது. அது மாதிரி இதான் ஹாஸுங்கிறது. ரசூல்லாவுக்கு மட்டும் உள்ளதுன்னா இதிலே ரசூல்லா வெளிப்படையாக சொல்லிடுறாங்கல்ல, என்னை மாதிரி ஏன்டையும் போட்டி போடுறீங்க, என்னை மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களா, நான் உங்களுக்கு வைக்க இயலுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் வைக்கக்கூடாது, விசால் வைக்கக்கூடாது. அப்போ விசாலுங்கிற நோன்பு ரசூல்லா வச்சாங்க, நாம் வைக்கக்கூடாது. இதில் ஃபாலோ பண்ணுற விஷயம் கிடையாது, இதில் பின்பற்றுதல் கிடையாது என்று விளங்கிக் கொள்கிறோம். இன்னும் இது மாதிரியான சில அதிசய ஆதாரங்களை பார்த்துட்டு அடுத்த டைப் போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.